ஸ்ரீரங்கம் 365. வசிஷ்டரின் ஆலோசனைப்படி இக்ஷ்வாகு மகாராஜா கடுந்தவம் புரிந்தான். அப்பொழுது அவனுடைய மனைவி அவன் அருகே நின்று கொண்டு எல்லா உபச்சாரங்களையும் பண்ணிக்கொண்டு வருகிறார். தேவதைகளுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு பயம். இந்திரன் முதலான தேவதைகள் எல்லாம் கூடியிருந்து ஆலோசிக்கிறார்கள். இவன் எதற்காக தவம் புரிகிறான், யாருடைய பதவியை வேண்டி தவம் புரிகிறான் என்று. அவர்களுக்கு இவனுடைய தவத்தை கலைக்க வேண்டும்னு முடிவு வந்தது. உடனே மன்மதன்னு சொல்லப்படக்கூடிய காமதேவனையும் அவனோடு கூட பல அப்சர ஸ்திரீகளையும் பூலோகத்திற்கு அனுப்புகிறார்கள். அப்பொழுது இந்த அப்சர ஸ்திரீகள் எல்லாம் இவனை சுத்தி நடனமாடி நல்ல வார்த்தைகளை எல்லாம் பேசி இவனை மயக்க வேண்டும்னு பார்க்கிறார்கள். காமதேவன் அவனுடைய பூங்கனைகளை எய்து இவனை எப்படியாவது மயக்க வேண்டும்னு பார்க்கிறான். ஆனால் இந்த இக்ஷ்வாகு எதற்கும் அசையவே இல்லை. அவனுடைய சமாதி நிலையிலிருந்து குலையவே இல்லை. சிறிது காலம் கழித்து சமாதி நிலையிலிருந்து வெளியே வந்தான் இக்ஷ்வாகு. இப்ப எதிரிலே காமதேவன் நிற்கிறான். இவர்களெல்லாம் தேவலோகத்தில் இருந்து வந்தவர்கள், நம்முடைய விருந்தினர்கள். ஆகையாலே இவர்களுக்கு எல்லா உபச்சாரங்களையும் பண்ண வேண்டும்னு காமதேவனுக்கும் அப்சர ஸ்திரீகளுக்கும் எல்லா உபச்சாரங்களையும் பண்ணுகிறானா. அப்பொழுது அந்த அப்சர ஸ்திரீகளுக்கு பயம். பொதுவாக மகரிஷிகள் என்றால் யாரையாவது சபித்து விடுவார்கள். அந்த மாதிரி இவனும் நம்மை சபித்து விட போகிறானேன்னு பயந்து கொண்டிருந்தார்கள் அப்சர ஸ்திரீகள். ஆனால் இவனோ என்ன பண்ணான், எல்லாருக்கும் உபசாரங்களை பண்ணினான். அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன ஒரு வைராகியம், என்ன ஒரு தபநிஷ்டை என்று கொண்டாடினார்கள் அப்சர ஸ்திரீகள். அப்பொழுது காமதேவன் வந்து இவனிடம் பேசுகிறான். இக்ஷ்வாகுவே, உன்னை போன்று ஒரு விரக்தனை நான் இந்த உலகத்திலே பார்த்ததில்லை. யாராக இருந்தாலும் அவர்களை நான் கண்டிப்பாக ஜெயித்து விடுவேன். காமத்திற்கு வசப்படாதவர்களே இந்த உலகத்தில் கிடையாது. ஒருமுறை நான் ருத்ர பகவானை ஜெயிப்பதற்காக சென்றிருந்தேன். ஆனால் அவர் என்னை ஜெயித்து விட்டார். ஆனால் என்ன ஆயிற்று தெரியுமோ, குரோதத்தினாலே அந்த ருத்ரன் ஜெயிக்கப்பட்டார். இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் ஒன்று காமத்தினாலே ஜெயிக்கப்படுவார்கள், இல்ல கோபத்தினாலே வசமாக்கப்படுவார்கள். ஆனால் இக்ஷ்வாகுவே, உனக்கு காமமும் இல்லை, குரோதமும் இல்லை, நீ ரொம்ப புனிதமானவன் என்று கொண்டாடினான். விஷ்ணுவுக்கு நாங்கள் எல்லாம் வசப்பட்டவர்கள், நீயும் விஷ்ணுவுக்கு அடியவன். ஆகையாலே உன்னை அந்த விஷ்ணு பகவானாகவே நான் பார்க்கிறேன்னு சொல்லிவிட்டு அவ்விடத்திலிருந்து கிளம்பி விட்டான் காமன். உடனே இந்த மகாராஜாவும் ஸ்ரீமத் ரங்கம் மகத்தாம, திருவரங்கம் பெரிய கோவில் என்று ஒரு வார்த்தையை சொல்லி மறுபடி சமாதி நிலைக்கு சென்று விட்டான். மேலே என்ன ஆயிற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.